செல்லம், ராஜாத்தி, கதவை திறடி. வரேன். ஓ சாரி மேடம், நான் வீடு மாறி வந்துட்டேன். ஐயோ என்னங்க விளையாடாதீங்க, உள்ள வாங்க. ஓ நீதானா? எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன போத்தீஸ் கோயில நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? என்னங்க நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்கு போது நான் எதுக்கு உங்க மேல எரிஞ்சு வேணும்? என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது? சஸ்பென்ஸ் வச்சு பேசுறியே. நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. என்ன டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல? டிவி, ஆமா வேலை பார்த்தேன். சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா. சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு. என்னங்க உங்களுக்கு வேலை கிடைச்சதை என்கிட்ட தான் முதல்ல சொல்லிருக்கணும். சொல்லிருக்கணும்டா. இருந்தாலும் ரவி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீதான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியல. மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில கொடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க இல்ல? இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரேன். எனக்கு இன்பமா? அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ? இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் நைட். சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்? இல்லைங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும். உட்காருங்க. இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே? அப்படியே ஒரு 2.5 டன் ஏசில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போச்சு. ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது. முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி. நான் போய் பாக்குறேன். இருங்க, இனிமேல் இந்த வேலையில நான் தான் செய்வேன். அப்படியா? போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா? உங்களுக்கு யார் வேணும்? இது மொன வீடு தானே? ஆமாங்க. ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு. வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு. இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாருமா டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க. ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லன்னா நடக்கிறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறா. யாரு வாசல்ல? கடங்காரன். வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவொடனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான். அதேதான் நானும் சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுறா? இருக்கட்டும். லாடோ அப்புறம் என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீ? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது. அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கண்ணமாப்பேட்டை எஃபெக்ட்ல நாருது. என் மூடே போகுதுடா. உங்க சம்பளம் வந்த உடனே வாங்கிட்டா போது. பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பார்த்து இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற. அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது. இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? ஒரு முத்தம் கூட. நெத்தில கொடுக்கட்டா? நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்காய் அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே? குறிதான் வைக்கிறேன். ஹாய் 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 ஹாய். வாடா மனோ. நாயர், இன்னொரு டீ கொடுங்க. டேய் என்னடா நெத்தில காயம்? அது இந்த ரன்ல ஒரு சாங் வரும்லடா, இச்சிதா இச்சிதா. அதேதான். அது வந்து டிச்சிதா டிச்சிதா நானும் என் ஒய்ஃபும் விளையாடி அதுல மிஸ் ஆகி தலையில அடிபட்டுருச்சு. இட்ஸ் ஆல் ரைட். அது ஏன் லவ் ஸ்டோரி. உன் லவ் ஸ்டோரி எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் அப்படி சொல்றேன். அர்ஜென்ட் ஒரு இடத்துக்கு போயிடலாம். அர்ஜென்ட்டா? எங்க? சத்யா நேத்து வரல, இன்னைக்கும் காணோம். இன்ஸ்டியூட் வரைக்கும் போய் பாத்துடலாம். கண்டிப்பா, அதைத்தான் நம்ம முதல்ல செய்யணும். அந்த டீயை கேன்சல் பண்ணிக்கப்பா. வேணா நீ சாப்பிட்டு வாடா. இல்ல வேணாடா, போற வழியில டிஃபனே வாங்கி கொடுத்துரு. சரி வா. ஒரு டீ வேணா பார்சல் வாங்கிக்கிறேன். எஸ் சார், ஈவினிங் உங்களுக்கு 5 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. வா வா. என்னடா அவன் இன்னும் காணோம்? டேய் பாரு. டேய் என்னடா அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பாச்சிருக்கா? எங்க போனாலும் இதே பிரச்சனைடா. அப்படி என்னதான் என்கிட்ட இருக்குன்னு தெரியல. மேல வந்து உளுற ஆளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போறேன். எங்க கூட்டாலும் வர்ற மாதிரி செட் ஆயிரும் பாரு. எங்க போனா அவன்? வா 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 வா. ஹலோ ஹலோ அமுதா. ஹாய் மேக்லா, என்ன விஷயம்? உன் ஹஸ்பண்ட் என்னோட ஆபீஸ் வந்திருக்காரு. அவர் ஏன் அங்க வந்தாரு? தெரியல
கூப்பிட வர அங்க பாரு. மச்சான் அவனை கூப்பிடடா. அதான் சொல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீ வந்த வேலையை கவனி, நான் வர்ற வேலையை கவனிக்கிறேன். ஏய் ஏய் அடி வாங்காம இருந்தா சரி. வராரு. ஓ மினி ஸ்கர்ட்டா, ஈஸி பிக்கப். ஹாய். ஹாய். என் ஃப்ரெண்ட் உங்ககிட்ட பேசணுங்கிறா. என்ன நீங்களே சூப்பரா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்ட் வேறயா? டபுள் பிக்கப் போல இருக்கு. சரி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாவ? குரலை கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். குரலை வச்சு நான் என்ன கச்சேரியா பண்ண போறேன்? ஹாய் பியூட்டி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்க எப்படி வீக் டேஸ்லயே வந்துருவீங்களா இல்ல சாட்டர்டே சண்டே பிக்கப் பண்ண போதுமா? எனி டைம். ஓ மை காட், பட் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க. நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருப்பீங்க? சிம்ரன், ஜோதிகா, கிரண் 3 பேரும் சேர்ந்த மாதிரி இருப்பேன். ஓ மை காட், 3 in 1. அப்ப நீங்க சூப்பரா தான் இருப்பீங்க. ஏய் உன் பேர் என்ன? அமுதா. அமுதாவா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கே. ஏன் சொல்ல மாட்டேன்? தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய பிக்கப் பண்றியா? பொண்டாட்டியா? நானும் அமுதவும் ஃப்ரெண்ட்ஸ். அடி பாவி, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியேடி.